வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணன் அவர்களுக்கு 77வது பிறந்த நாள். அண்ணா என்று அன்போடு தொழில்துறையினராலும் பொதுமக்களாலும் சான்றோர்களாலும் அழைக்கப்படுகிற அவரது இந்த இனிய பிறந்த நாளிலே அவருக்காக நமது நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் ஒரு வாழ்த்து செய்தியை வடிவமைத்திருக்கிறது. அண்ணன் என்ற பாசத்தில் அரிதாக கிடைத்தவரே, ஆற்றலின் சக்தியாக எங்கள் அகமெல்லாம் நிறைந்தவரே, இன்னல்கள் நீக்கி நமது தொழில் காக்க வந்தவரே, ஈகையின் ஒளிக்கீற்றால் சேவை பல தந்தவரே, உழைப்பே உன்னை உயர்த்தும் என உறுதிபடச் சொல்பவரே, ஊருக்கு நீர் உழைத்தால் பேர் பெறுவாய் எனச் சொன்னீர். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் எளிதாக வெற்றி கண்டீர். ஏற்றுமதி வர்த்தகத்தின் எழுச்சியாய் நீர் நின்றீர். ஐயமுற்ற தொழில்துறையினருக்கு அத்தனையும் கற்றுத்தந்தீர். ஒற்றுமை பலமிருந்தால் அத்தனையும் நன்மை என்றீர். ஓடி ஓடி இந்த மண்ணுக்காய் ஓய்வின்றி உழைக்கின்றீர். ஔஷதம் நீரென்றோ இந்த தொழிலுக்கு, மக்கள் வாழ்வுக்கு, ஊரின் வளமைக்கு வாழ்த்துக்கள் அண்ணா என்று சொல்லி நம்முடைய வாழ்த்துக்களோடு திருப்பூர் தொழில்துறையை சார்ந்த தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், சான்றோர்கள், அவருடைய அன்புக்குரியவர்கள் வாசித்தளித்த வாழ்த்து பகுதியையும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் உங்களுக்காக இப்போது வழங்குகிறது. காணொளி தொகுப்பாக இந்த காட்சிகளை நீங்கள் தற்போது நமது சேனல் வழியாக காண்கிறீர்கள். நன்றி, வணக்கம் அண்ணா. வாழ்த்த வயதில்லை என்றாலும் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே உங்களுடைய எல்லா நலன்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணா வணக்கம். பிறந்தநாள் காணும் உங்களுக்கு என் மனதார என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, உங்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எங்களை நீங்கள் இப்படியே வழிநடத்தி எங்களுக்கு ஆசானாக, குருவாக, ஒரு சகோதரனாக, ஒரு கண்டிப்பு மிக்க தலைவனாக எங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை இறைவனை வேண்டி, நீங்கள் இந்திய அளவில் இன்னும் பல்வேறு பதவிகளையும் பல்வேறு பட்டங்களையும் பெற வேண்டும் என்பது என்னுடைய அவா. கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள். எங்களை நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அண்ணா. எல்லா புகழும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன் அண்ணா. அண்ணா, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். இந்திய பொருளாதார வரைபடத்திலே திருப்பூர் என்றால் பத்மஸ்ரீ சக்திவேல், சக்திவேல் என்றால் திருப்பூர் என்ற ஒரு அடையாள முத்திரையை பதித்துள்ளீர்கள். மேன்மேலும் தங்களது புகழ் இந்த உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று நான் வணங்கும் ஷீரடி சாய்பாபா தங்களுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. பாசமிகு அண்ணா அவர்களுக்கு இனிய வணக்கம். எங்களது குருவும் எங்களது ஆசானும் எங்களது வழிகாட்டியுமான உங்களுக்கு பிறந்தநாள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நீங்கள் நீண்ட ஆயுள், நல் ஆரோக்கியத்துடன் எங்களை வழிநடத்தி இன்னும் இந்தியாவின் இந்த டெக்ஸ்டைல் தொழிலில் பல பல பதவிகளை ஏற்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.
இன்று பிறந்தநாள் காணும் தங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அண்ணா. அவினாஷி அப்பர் அருளால், முருகப்பெருமான் அருளால் உங்கள் பெயருக்கு ஏற்றவாறு சக்தி இணைந்தே இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டு காலம் உங்களை இதே இளமையுடன், வலிமையுடன், ஆரோக்கியத்துடன் திருப்பூருக்கும் இந்திய திருநாட்டுக்கும் ஆற்றலோடு தேவையானவற்றை செய்து எங்களுக்கெல்லாம் நல்ல ஆசானாக, வழிகாட்டியாக, இப்போவே ஏறக்குறைய 10 லட்சம் பேருக்கு வாழ்வாதாரத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏற்படுத்தி கொடுத்து தொழில் 10 கோடியில் நீங்கள் துவங்கியது இன்று 35,000 கோடி இருந்து இவ்வளவு பேருக்கு வாழ்வாதாரத்தையும் இந்திய திருநாட்டுக்கு அந்நிய செலாவணியும் அருமையாக பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இறைவனை உங்களை 100 ஆண்டு கடந்து இதே வேகத்துடன், உத்வேகத்துடன், நீண்ட சரித்திரத்தை கொண்டவராக 1 லட்சம் கோடி என்னும் எண்ணிக்கையை ஏற்றுமதியில் இன்னும் 5 ஆண்டு காலம் நீங்கள் கொடுத்துருக்கிற டார்கெட்டில் உங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறோம். அதையும் தாண்டி பெரிய சாதனைகள் இன்னும் 100 ஆண்டு காலத்தை தாண்டியும் சிறப்பாக இருக்க இறைவனை வணங்குகிறோம் அண்ணா. நன்றி. வணக்கம். திருப்பூர் பனியன் தொழிலின் பிதாமகன் மரியாதைக்குரிய அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உலக வரைபடத்தில் திருப்பூர் தனக்கென ஒரு தனி முத்திரையை பனியன் ஏற்றுமதி தொழிலில் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமைகளை தேடி கொடுத்த சிறப்பு அண்ணனையே சாரும். அண்ணா, பல்வேறு தருணங்களில் உங்களை பார்த்து வியந்திருக்கிறோம். We had been a source of inspiration for youngsters like me. இன்னும் திருப்பூர் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை சந்தித்த போதெல்லாம் உங்கள் உயரத்தை போலவே எண்ணங்களிலும் சொல்லிலும் செயலிலும் கலங்கரை விளக்கமாக நின்று இந்த தொழிலை மீட்டெடுத்த பெருமை உங்களை சாரும். அதே போல் இன்னும் திருப்பூர் மாநகராட்சியுடைய வளர்ச்சியில் குறிப்பாக அந்த 4வது குடிநீர் திட்டம் இன்றைக்கு திருப்பூர் மக்களுடைய தாக்கத்தை போக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய தலைமையில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளை திருப்பூர் மாநகர மக்கள் நன்றியோடு நினைந்து நன்றி கூறுகின்றோம். இறைவனுடைய அருளால் நீங்கள் நீண்ட ஆயுளை பெற்று இன்னும் பனியன் தொழிலுக்கும், பனியன் ஏற்றுமதி தொழிலுக்கும், நம்முடைய திருப்பூருடைய மாநகரத்திற்கும் உங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி. அண்ணா வணக்கம். தங்களுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நீங்கள் இந்த தொழிலுக்கும் எங்களுக்கும் உறுதுணையாக இருந்து இந்த பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். வணக்கம். அண்ணா வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதல்களும் உரிய பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பூரின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவின் டெக்ஸ்டைல் தொழில் வளர்ச்சிக்காகவும் அயராது பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். தங்களது பணி மேலும் சிறக்க இன்னும் பல ஆண்டுகள் உடல் ஆரோக்கியத்துடனும் இளமையுடனும் இருந்து பணியாற்ற இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் மனது சோர்வுறும். ஏதாவது ஒரு காரணத்தினால மனசு சோர்வடையும். அப்படி சோர்வடையும் போதெல்லாம் அடுத்த நிமிஷம் நினைவுக்கு வருவது எங்கள் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் அண்ணா அவர்கள் தான். என்னென்னா, அவரோடு பயணிக்கக்கூடிய நபர்களில் நானும் ஒருவன். அவருடைய அன்றாடம் அவர் செயல்படும் விதம், அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அவர் சந்தித்த பிரச்சனைகள், சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை அவர் லாபகமாக எப்படி எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவருகிறார்கள் என்ற அந்த ஒரு செயல்களை எல்லாம் உடனிருந்து பார்க்கும்போது அந்த சோர்வெல்லாம் அவரை பற்றி நினைக்கிறப்போ டக்குன்னு காணாமல் போயிடுது. அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. அண்ணா பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மேலுமே எனக்கெல்லாம் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அது காலையில்
ஆரம்பித்து இரவு வரைக்கும் ஏதாவது ஒரு செயல்களில் உங்களோட தொடர்பில் இருக்கும்போது அவ்வளவு உற்சாகத்தோடு, அங்கே நீங்கள் டெல்லியில் இருப்பீங்களோ அல்லது பிரான்ஸில் இருப்பீங்களோ அல்லது அமெரிக்காவுக்கு ஒரு மீட்டிங் போயிருப்பீங்களோ, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கூட அந்த வாட்ஸ்அப் தொடர்புகளில் இந்த செயல்களை செய்ய வேண்டும், இதையெல்லாம் நீ பார்த்துரு, இதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், அல்லது நம்ம குரூப்பில் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை பற்றி பட்டியலிடாகட்டும், அந்த உற்சாகம் எங்களையும் தொற்றிக்கொள்கிறது. அப்போ அதுதான் என்னைக்கெல்லாம் சோர்வு வரும்போது அடுத்த நிமிஷம் பார்க்குறப்போ உங்களுடைய ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கும், உங்களுடைய நினைவு வரும். உங்களுடைய நினைவு வரும்போது அந்த சோம்பலும் அந்த சோர்வும் எப்படி காணாமல் போகுதுன்னே தெரியாது. இந்த ஒரு நன்னாளில் 16 வயதுக்குரிய அதே உத்வேகத்திலும் உற்சாகத்திலும் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் இன்றிலிருந்து இன்னும் 100 வருடங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து எங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி போற்றுகிறேன் அண்ணா. வாழ்த்த வயதில்லை என்று எல்லோரும் சொல்லுவார்கள். வாழ்த்த வயது தேவையில்லை அண்ணா. நிச்சயமாக ஒரு அன்பான மனதும் நல்ல மனதும் தேவை. அந்த அளவிற்கு எனக்கு உங்கள் மேல் அளப்பரிய அன்பும் மரியாதையும் இருக்கின்றது. அதனால் வாழ்த்துவதற்கு எல்லா தகுதியும் எனக்கு இருப்பதாக நினைக்கின்றேன். நீங்கள் இன்னும் 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 பல சாதனைகளை புரிய வேண்டும். அதில் உடனிருந்து நானும் ஒரு சிறு அணிலாக உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா. நன்றி. வணக்கம். On Anna's birthday today, I seek his kind blessings. I am most fortunate and blessed to have spent most of my childhood and my entire career with him, always along with him, and to have his great guidance and knowledge. And today what I am, it's completely all because of Anna's guidance. Thank you, Anna. I seek and pray God for all his very good health and long life. Thank you. Vanakkam. Wish you a very happy birthday, Anna. I believe in my life that I have been blessed with your guideline as well as a mentor to me. You have given a separate identity to our Tripur. Not only Tripurana, you have given a separate identity to entire apparel industries in our India as far as overseas. Everyone knows to Tripur with the best to best efforts which Tripur has done with your guideline. To be always positive in the life that I learned from you only, Anna. Any situation, always be positive. You will get a good results. All these things we have learned from you, Anna. So on your birthday, I wish for the good health and happiness for you. Thank you, Anna. Thank you. திருப்பூரின் சிற்பியாக இருந்து தொழிலையும் மக்களின் பொது நலனையும் வளர்த்தெடுக்கும் தாங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்று பிறந்தநாள் காணும் எங்களுடைய ஆசான் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க நிறுவன தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அன்னார் அவர்களை எங்களுடைய சங்கம் சிம்கா சார்பாக அவர் 100 ஆண்டுகளையும் கடந்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்து இந்த நகருக்காகவும் பின்னலாடைத்துறைக்காகவும் பணியாற்ற இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அவருடைய தொலைநோக்கு பார்வையால் இந்த நகரமும் பின்னலாடை தொழிலும் தலை சிறந்து விளங்குகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த நகருக்கு 3வது குடிநீர் திட்டம், NDDCL, பின்னலாடை தொழில் வளாகம், டெக்கிக், உள்நாட்டு கொள்கலன் டிப்போ, ICD, நேதாஜி அப்ரோல் பார்க், மேப், சர்வதேச கண்காட்சி மையம், IKF, டி பப்ளிக் ஸ்கூல், நிப்டி டி கல்லூரி போன்ற நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. மேலும் இண்டோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸினுடைய தலைவர், AEPC மற்றும் FIOL தலைவர் போன்ற முக்கிய பதவிகளையும் வகித்து வருகின்றார். எப்படி நம்ம இந்தியாவுக்கு என்று ஒரு வரலாறு கிமு என்று எழுதப்பட்டுள்ளதோ அதுபோல பின்னலாடை துறைக்கு என்ற ஒரு வரலாறு எழுதும் பொழுது சக்திவேல் அன்னார் அவர்களுக்கு முன், சக்திவேல் அன்னார் அவர்களுக்கு பின் என்று கண்டிப்பாக எழுதப்படும். அவருக்கு மீண்டும் ஒரு முறை அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். டி அமைப்பினுடைய ஸ்தாபகரும் AEPCனுடைய தலைவரும்
ஃபியோ அமைப்பின் முன்னாள் தலைவரும் ஏற்றுமதி தொழிலுக்கு வித்திட்ட நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் குறையாத வளரும் பிறையாக, குறையாத குமுத மலராக, குன்றாத நவ நிதியாக, துள்ளி குதித்தோடும் ஜீவ நதியாக நீங்கள் வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு. எங்களுக்கு நீங்கள் சேவையை தர வேண்டும் பல்லாண்டு என டெக்பாவின் சார்பில் வாழ்த்த வயதில்லை என்றாலும் உங்களை வணங்கி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். நம்முடைய தலைவர் திரு சக்திவேல் அண்ணார் அவர்களுக்கு 77வது பிறந்தநாள் விழாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அளவில், உலக அளவில் அன்னாருடைய புகழ் இன்றும் என்றும் நிலைத்து நிற்க மீண்டும் இறைவனை வாழ்த்துகிறேன். ஒரு மனிதனுக்கு ஆயுசு 120 என்று சொல்வார்கள். அந்த 120 ஆயுசுகள் அவர் நீடோடி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் திருப்பூர் மக்களுக்கும் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் எங்களை போல் உள்ள பள்ளி நிர்வாகத்துக்கும் சிறப்பாக இருக்கும். அன்னாரை வாழ்த்த வயதில்லை. வணங்குகிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம். திருப்பூர் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா வந்து திருப்பூர் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே உலகத்துக்கே திருப்பூரை எடுத்துகிட்டு போய் நிறுத்தினவர். அவர் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காருன்னா, 30 ஆண்டு காலம் வந்து ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டாக இருந்து வந்து திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனில் வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்ட கொண்டு போய் நிறுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஃபியோ தலைவராகவும் ஏஐபிஎஸ் தலைவராகவும் பல ஆண்டுகள் பயணிச்சிருக்கார். அவரோட ஆளுமை திறன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க கூட இணக்கமாக இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்டு அத்தனை பியூரோக்ராட்ஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்டாக்ட் வச்சு உலகத்துக்கே திருப்பூரை வந்து எடுத்துகிட்டு போய் நிறுத்தியிருக்கார். திருப்பூர் தொழில் வந்து இது டெவலப் பண்ணுறதுக்காக அனைத்து 360 டிகிரிலையும் இத்தனை 30 ஆண்டு காலம் மிக மிக கடுமையாக உழைச்சிருக்கார். அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எத்தனையோ ஆளுமை திறன் அவருக்கு இருக்குது. யங்ஸ்டர்ஸை வளர்த்தி வரணும். சக எக்ஸ்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டையிங், திருப்பூர் பல சோதனைகளை, டையிங், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தண்ணி இல்லை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கும் ஒவ்வொன்றுக்கும் கவர்மெண்ட்டுக்கிட்ட நெகோஷியேட் பண்ணி திருப்பூரை வந்து இன்னைக்கு வந்து உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கார். அவருக்கு பத்மஸ்ரீ இல்லை, இன்னும் நிறைய அவார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அவர் தான் மட்டும் வளர்ந்தது இல்லாமல் எல்லாத்தையும் யங்ஸ்டர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுத்து நல்லா வளர்த்தி கொண்டு வர்றார். எங்களை மாதிரி டெவலப்பிங் பர்சன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அவர் வந்து இறைவன் வந்து அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து மிக்க ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். திருப்பூர் இன்னும் இப்போ இருக்கிற பன்மடங்கு 1 lakh crore அச்சீவ் பண்ணுறத அவர் தான் முனைப்போடு அதுக்காக போராடிட்டு இருக்கார். அது கண்டிப்பாக இன்னும் 5 ஆண்டு காலத்துக்குள்ள அது நடக்குங்கிறதும் இறைவன் அவருக்கு அனைத்து சக்திகளையும் கொடுக்க இந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு தாழ்மையுடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் திருப்பூர் பின்னலாடைத்துறையின் பிதாமகன் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் சார் அவர்களுக்கு பிறந்த தினம். இந்த தினத்திலே அவரை வாழ்த்த வயதில்லை என்றாலும் அவரை வணங்கி அவர் இன்னும் நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்து இந்த திருப்பூருக்கும் திருப்பூர் தொழில்துறைக்கும் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் நமது பாசத்துக்குரிய, மரியாதைக்குரிய அண்ணன் திரு சக்திவேல் அவர்கள் இன்றென்றும் நல்ல ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் மென்மேலும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அவர் மூலமாக நம்முடைய திருப்பூர் தொழில்துறையானது மென்மேலும் வளமையடைந்து திருப்பூர் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக உலகெங்கும் அவருடைய புகழ் பரவ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய பத்மஸ்ரீ திரு சக்திவேல் அண்ணா அவர்களுடைய 77வது பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்வதில் பெருமிதம் கொள்கிறோம். நீங்கள் திருப்பூருக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழ்ந்து
திருப்பூருக்கும் மற்றும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டுமென மனதார வாழ்த்தி நீங்கள் மென்மேலும் பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரை போல் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி செல்லும் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் ஐயா அவர்களுக்கு இன்று போல் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் 100 ஆண்டுகள் வாழ டாக்டர் கிஷோர் டென்டிஸ்ட்ரி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ணனுடைய பிறந்த நாள் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணன் நீண்ட காலம் ஆயுள், செல்வ செழிப்பு, புகழுடன் வாழ்வாங்க வாழ வேண்டும். அண்ணனுடைய அன்பு கடவுளான விநாயகர் பெருமான் ஆசியுடன் நீண்ட காலம் வாழ வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நன்றி. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் பாசமிகு பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் அவரை வணங்கி எங்கள் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கிறோம். எங்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் நிறுவனர், மதிப்புமிக்க கௌரவ தலைவர், திருப்பூரின் நெட்வொர்க் தொழில்துறையின் தந்தை, திருப்பூர் தொழில்துறைக்காக உங்களின் அயராத உழைப்பு, தொலைநோக்கு பார்வை மற்றும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு திருப்பூரின் அடையாளத்தை உலக அளவில் உயர்த்தியுள்ளது. உங்கள் கடின உழைப்பின் பலனாக இன்று திருப்பூர் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ள பெரும் ஏற்றுமதி மையமாக திகழ்கிறது. திருப்பூரின் தொழில்துறை வெற்றிக்கு புனிதமாக விளங்கும் உங்கள் பாதை எங்களை மட்டுமல்லாது பல தலைமுறையினருக்கும் நிச்சயமாக ஊக்கமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு உங்கள் பணி தொடர்ந்து நீடிக்க, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி, நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் அமைதியால் நிரம்பியதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை அருள் புரிய வேண்டுகிறேன். மனமார்ந்த அன்புடன் உங்கள் அன்பு தம்பி ஆனந்த். வணக்கம். தலைவர் சக்திவேல் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவரை பற்றின ஒரு சின்ன விஷயங்களை தெளிவாக சொல்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஒரு 5 பாயிண்ட் அவரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கிலீஷில் வந்து he is a visionary leader, he's got an unwavering dedication, exemplary guidance, remarkable achievements with a positive impact. தொலைநோக்கு தலைவர், அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, முன்மாதிரியான வழிநடத்துதல், குறிப்பிடத்தக்க சாதனைகள், நேர்மையான தாக்கம், இது எல்லாம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை சிறந்த தலைவராகவும் எங்கள் எல்லாத்தையும் நல்ல முறையில் தொழில் ரீதியாக தெளிவான ஒரு சிந்தனையில் அடுத்தடுத்தது என்ன செய்யணும், மேற்கொண்டு நாமளும் வளரணும், ஊரும் வளரணுங்கிற எண்ணத்தில் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. இந்த கௌரவ தலைவர் எப்பவும் இன்னமும் நிறையா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், முன்மாதிரியாக நிற்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எந்த விதமான குறையில்லாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மன நிறைவோட தலைவரை வணங்கி என்னுடைய வாழ்த்த சொல்ல முடியாது, வணங்கிக்கிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் பிரிப்பா. தேங்க்யூ. இன்று 77வது பிறந்தநாள் காணும் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த திருப்பூரின் நிட்சாரதி என்று அழைக்கப்படும் நீங்கள் திருப்பூரின் மிக உயரிய முத்தாக பிரதிபலிக்கிறீர்கள். தாங்கள் நீடோழி வாழ என்றென்றும் வாழ்த்தும் அன்பு உள்ளம் லோகநாதன், தி இம்பீரியல் அப்பேரல் சோர்சிங் இங்க். நன்றி.